ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு தெரியாத பட்சத்தில் தான் அந்த இடத்துல அரெஸ்ட்டு, கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு, விசாரணை இது எல்லாம் அந்த இடத்துல நடக்கிறது நியாயம். ஏன்னா யார் அந்த தப்பை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒரு இடத்துல இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை எதுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரணை, கேஸை ஃபைல் பண்ணி விசாரணை, தப்பு பண்ணுறதுல கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, நேரடியாக இவங்களுக்கு தீர்ப்பை கொடுக்கலாமா இல்லையா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சப் ரிஜிஸ்டரா ஒருத்தவங்க லைவ் கேமராவில், அதாவது அந்த சிசிடிவி கேமரா எல்லா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்காங்க. அந்த கேமரா வச்சுருக்கிறது தெரிஞ்சும் கேமரா முன்னாடியே லஞ்சா பணத்தை வாங்கியிருக்காங்க. அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு சஸ்பெண்டா. ஏன் சஸ்பெண்ட்? நேரடியாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே.